அனைவரும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனல் ஷேர் பண்ணிருங்க. தென்காசி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் கிட்டத்தட்ட ஒரு 64 பணியிடங்களும், அங்கன்வாடி உதவியாளருக்கு ஒரு 44 பணியிடங்களும், மொத்தம் பாத்தீங்கன்னா 108 பணியிடங்கள் காலியா இருக்குது. ஆலங்குளம், கடையம், கடையநல்லூர், கீழ்பாகூர், குருவிகுளம், மேல நீலதநல்லூர், சங்கரன்கோயில் ஊரகம், சங்கரன்கோயில் பொது, செங்கோட்டை, தென்காசி, வாசுதேவநல்லூர், இந்த 11 ஒன்றியங்கள்லயும் பாத்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர் பணியிடங்கள் காலியா இருக்குது. இதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான காம்படிஷன் இருக்கும். இந்த காம்படிஷன்ல நீங்க ஈஸியா வேலை வாங்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல ஒரு கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறோம். அதுல ஜாயின் பண்ணா மட்டும்தான் நீங்க கண்டிப்பா அந்த வேலைக்கு போக முடியும். இல்லை அப்படின்னா சும்மா 100 பேர்ல நானும் ஒரு அப்ளிகேஷனை போட்டேன், நானும் போய் ஒரு பேருக்கு போய் ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன், அது காசு வாங்கிட்டு வேலையை போட்டு விட்டாங்க அப்படின்ட்டு கடைசி அப்படிதான் உங்களுக்கு சொல்ற நிலைமை வந்துடும் உங்களுக்கு. அதனால ரொம்ப கவனமா நம்ம கிளாஸ் கொடுக்குறோம். அந்த கிளாஸ்ல தான் உங்களுக்கு எல்லாம் A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த கிளாஸ்ல தான் நாங்க கொடுப்போம். இது பொதுவா யூடியூப் சேனல் நம்ம போட்டோம் அப்படின்னா அது எங்களுக்கு தான் ஒரு ஆதாயம், உங்களுக்கு கிடையாது. அதனால உங்களுக்கு ஆதாயமா இருக்கணும் அப்படின்னா நாங்க அந்த முக்கியமான தகவல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு இந்த கிளாஸ்ல மட்டும் தான் சொல்லுவோமே தவிர, அது கிளாஸ்க்கு நீங்க ஜாயின் பண்ணிட்டு நாங்க சொல்றத பிரகாரம் இது பண்ணி ஃபாலோ பண்ணி அதுக்கடுத்து அப்ளிகேஷன் போடுங்க. அவசரப்பட்டு அப்ளிகேஷன் போட வேண்டாம். கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருங்க. ஜாயின் பண்ணிட்டு நாங்க சொல்லும் போது கரெக்டா நீங்க அப்ளை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வேகமா போய் அப்ளிகேஷனை நீங்க கொடுக்க வேண்டாம். இந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் தென்காசி மாவட்ட திட்ட அலுவலக கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள 11 வட்டாரங்களில் 64 அங்கன்வாடி பணியாளர் மற்றும் 44 உதவியாளர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலமாக நியமனம் செய்யப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கோம், அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிளாஸுக்கான நீங்க தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாங்கன்னா கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். தயவுசெய்து யார் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டோம். நீங்க உங்களுடைய பெயர், தென்காசி மாவட்டம், எந்த ஒன்றியம், அங்கன்வாடி பணியாளர் அப்படின்ட்டு உங்க பேரு, உங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்க மெசேஜ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நாங்க லிங்க் கொடுப்போம். அந்த லிங்க் மூலமா ஜாயின் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க அப்ளிகேஷனே போடுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 24/4/2025. இதோட ஊதிய விவரம் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி பணியாளருக்கு பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுக்கு மேல டிகிரி அந்த மாதிரி படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஆனா 12ஆம் கிளாஸ் கண்டிப்பா படிச்சிருக்கணும். வயசு 25 வயசு இருக்கணும். அதே மாதிரி 35 வயசு வரையான்னு சொல்லியிருக்காங்க. இதுல விதவை, ஆதரவற்ற பெண்ணு, SC ST வகுப்பினருக்கு பாத்தீங்கன்னா 40 வயது வரையும், மாற்றுத்திறனாளியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 38 வயது வரையும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி உதவியாளருக்கு 10ஆம் கிளாஸ் தேர்ச்சி, வயசு 20ல இருந்து 40 வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுல SC ST அந்த மாதிரி ஆதரவற்ற விதவைகள், ஆதரவற்ற பெண்களா இருந்தீங்கன்னா 20ல இருந்து 45 வயசு வரையும் சொல்லியிருக்காங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த சுற்றளவு உள்ள கிராமம் பக்கத்துல நியரஸ்ட்ல இருந்த அவங்களுக்கு தான் அதிக முன்னுரிமை இதுல என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அதனால கிளாஸ்ல ஜாயின் வேகன்சி எங்க இருக்கோ அதை சுத்தி உள்ள நகராட்சி, நகர பஞ்சாயத்து, அந்த வார்டு, அந்த பகுதியை சேர்ந்தவங்களுக்கு தான் அதிக முன்னுரிமை கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்க அங்க அப்ளை பண்ணாலும் அங்கேயும் 100 பேர் வரிசையில நிற்பாங்க. அதனால ரொம்ப கவனமா நாங்க சொல்றதை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு இம்பார்ட்டன்டான சில சர்டிபிகேட் நாங்க சொல்றோம். அந்த சர்டிபிகேட் நீங்க வச்சாதான் இந்த வேலைக்கு இவ்வளவு காம்படிஷன்ல நீங்க வேலைக்கு போற மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா TC, மார்க் ஷீட்டு, சாதி சான்றிதழ், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இதெல்லாமே ஜெராக்ஸ் வச்சுதான், மாற்றுத்திறனாளி சான்று, கணவனால் கைவிடப்பட்ட சான்று, ஆதரவற்ற பெண்கள் சான்று, இந்த மாதிரிலாம் செல்ஃப் அட்டஸ்டட் இட்டு தான் நீங்க என்ன செய்யணும், நீங்க அந்தந்த நியரஸ்ட்ல உள்ள அட்ரஸ்க்கு நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எங்கெங்க வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னா நீங்க உங்களோட பக்கத்துல இருக்கிற யூனியன் ஆபீஸ்ல போயிட்டு அங்க லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த யூனியன் ஆபீஸ்ல போயிட்டு அங்க போய் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதை நோட் பண்ணி எழுதிக்குங்க. எந்தெந்த இடத்துல எவ்வளவு போஸ்டிங் இருக்கு அப்படிங்கிற நோட் பண்ணி எழுதிட்டு வந்துட்டு அதுக்கடுத்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும்.
அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்து அதை ஃபில் பண்ணிட்டு அதை இந்தந்த அட்ரஸுக்கு தான் நீங்க ஸ்பீடு இல்லை ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்து அனுப்பணும். ஆலங்குளத்துக்கும் கடையத்துக்கு கடையநல்லூர் இந்த ஏரியா போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க எப்படி ஃபில் பண்ணி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லுவோம். தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ண பாருங்க. ஜாயின் பண்ணிட்டு அதுக்கடுத்து நாங்கள் சொல்ற ப்ரொசீஜர் பிரகாரம் நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வேலை வந்து உறுதியா வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம்.